டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். இதை நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும்னா ஒரு காரை உதாரணமா எடுத்துக்கலாம். நம்ம ஓட்டிட்டு இருக்கிற காரோட சஸ்பென்ஷன் நாளும் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன சொல்றோம், இப்ப சஸ்பென்ஷன் மாத்த வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம்னு அதை தள்ளி போடுறோம். இப்ப என்ன நடக்கும்னு பார்க்கலாம். 4 சஸ்பென்ஷனும் வீக் ஆனதுனால காரோட லோடு அன்இவனா மாறும். அன்இவனா மாறுச்சுன்னா இந்த 4 டயருக்கான ப்ரெஷரும் மவுண்ட் ஆகும். 4 டயருமே அன்இவனா தேய ஆரம்பிக்கும். அன்இவனா தேய ஆரம்பிச்சதுன்னா இந்த ப்ரெஷர் எங்க மவுண்ட் ஆகும்னா ஸ்டேரிங்க்கு நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ஸ்டேரிங்ல இருந்து மறுபடியும் ஷாஃப்ட்டுக்கு போகும், அப்புறம் பேரிங் போகும். இப்ப போய் நம்ம சஸ்பென்ஷன் மாத்தணும்னு மெக்கானிக் ஷாப்ல விட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் சஸ்பென்ஷன் மட்டும் போகல, அலைன்மெண்ட்டும் நம்ம பார்க்கணும், ஸ்டேரிங்கும் டைட்டா இருக்கு, இதையும் நம்ம பார்க்கணும்னு சொல்லி 20,000 ரூபாயில நம்ம முடிக்க வேண்டிய செலவை 60,000 ரூபாய்க்கு அந்த செலவு இழுத்துட்டு போகும். இதே போலதான் தொழில் நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய இயந்திரங்களை முறையா நம்ம டிபிஎம் பண்ணணும் அப்படின்னா, சின்னதா ஒரு பிரச்சனை இருக்கும் போதே பார்த்துட்டோம்னா அதைய காஸ்ட் எஃபெக்டிவா நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிட முடியும்.